அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு அரசர் யான் எனல் என்ற செருக்கு நிரம்பியவர். வேட்டைக்கு சென்றபோது ஒரு துறவியை சந்திக்க நேரிட்டது. அவர் கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த துறவியை பார்த்து அரசன், நான் பல நாடுகளை வென்றவன், அது இது என்றெல்லாம் தன்னை பற்றி கூறிய அரசன், எல்லாம் தனக்கு இருந்தும் தான் நிம்மதி இல்லாமல் இருப்பதாக கூறி தனக்கு எப்போது மகிழ்ச்சி கிடைக்கும் என கேட்டான். தியானம் கலைந்ததால் கண்விழித்த துறவி சற்றே சினமுற்று, நான் மரணித்தால்தான் உமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று கூறிவிட்டு மீண்டும் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். நான் எத்தனை பெரிய அரசன், என்னையே அவமானப்படுத்துகிறீர்களா என்றபடி சற்றும் சிந்திக்காமல் துறவியை கொள்வதற்காக கத்தியை உருவினார் அரசர். மூடியே, நான் என்றால் என்னை சொல்லவில்லை, நான் என்ற இருமாப்பு மரணித்தால்தான் உமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். யான் என்னும் செருக்கு என்பது உன் கண்களில் விழுந்த தூசு போன்றது. அந்த தூசியை சுத்தம் செய்யாமல் உன்னால் எதையும் காண இயலாது. எனவே நான் என்னும் செருக்கு என்கிற தூசியை சுத்தம் செய்துவிட்டு உலகத்தை பாருங்கள் என்று விளக்கினார் துறவி. தேனில் மூழ்கி இறக்கும் சிறுவண்டு போல ஆணவம் கொண்ட மனம் யான் என்கின்ற செருக்கின் மாயைக்குள் அகப்பட்டு தன்னுடைய அழிவை தேடிக்கொள்கிறது. இந்த தலைக்கணம் நம்மை அழிப்பது மட்டுமின்றி நமது சுற்றத்தாரையும் அழித்துவிடும். தோழர்கள், பிரியமானவர்கள், பாசமானவர்கள், இப்படி நம்மேல் அக்கறை கொண்டுள்ள பலரிடம் இருந்து நம்மை பிரித்து தனித்தீவாக்கி நிர்மூலம் செய்துவிடும். இந்த தலைக்கணம் என்னும் செருக்கு நமக்கு தேவைதானா? மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது, மனிதன் எந்த அளவு உயரம் கொள்கிறானோ அந்த அளவு அவனுக்கு பணிவு வர வேண்டும். அது அவனை மேலும் மேலும் உயர்த்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற்று மேன்மையான நிலையை அடைய விரும்புகின்றவர்கள் தலைக்கணம் அற்றவர்களாக இருக்க வேண்டும். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் கால் அடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும்.